வணக்கம் மக்களே. இப்ப இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு விவோ ஃபோனா பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாங்க. ஸோ இவங்க எதுக்கு நெறைய பேர் விவோ ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னு, அந்த விவோ யூசர்ட்ட பார்த்தீங்கன்னா கேட்டா தெரியும். எதுக்கு அப்படின்னா, இப்ப விவோ ஃபோன் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அதுவும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு டி சீரிஸ்ல ஒரு லான்ச் ஆச்சு. அது எந்த ஃபோன்னா, விவோல T4X. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, யார்ட்ட ரூ. 14,000க்கு எந்த ஃபோன் நல்ல ஃபோன் கேட்டா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் T4X தான் அங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வந்து ஹை பீரியட் பட்ஜெட்டுக்குள்ள இருக்கனால ரொம்ப ஹை பீரியட். இங்க பாருங்க இந்த ஃபோன் தான். இது பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வச்சிருக்காங்க. நானே பார்த்தீங்கன்னா நெறைய பேர் பார்த்துருக்கேன். நாங்க யூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல நல்ல டாப்ல இருந்துச்சு. அப்புறமா வந்தது இந்த சைனீஸ் பிராண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த Oppo, Vivo மற்றும் Xiaomi. இந்த 3 கம்பெனி வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இதே பார்த்தீங்கன்னா, அதாவது ஐஃபோனுக்கு இதே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. அப்புறமா இந்த 3 ஃபோனும் பட்ஜெட்ல குடுக்க ஆரம்பிச்சனால நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஓப்போ எடுத்தீங்க அப்டின்னா நெறைய ஸ்பெசிஃபிகேஷன் குடுப்பாங்க. அதே மாரி நெறைய ரூபாவும் பார்த்தீங்கன்னா ஆகும். அதே மாரி நெறைய Xiaomiயும் பார்த்தீங்கன்னா அந்த மாரி தான். அதே மாரி தான் விவோவும். விவோல எப்டின்னா ஓரளவுக்கு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அதே மாரி டீசென்ட்டான பிரைஸும் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. இப்போ நீங்க T4X எடுத்து பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாரி தான். இப்போ நீங்க T4X பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்க அப்டின்னா, Dimensity 7300 அப்டிங்கிற ஒரு அருமையான ப்ராசஸரு. இது பார்த்தீங்கன்னா ரூ. 14,000க்கு உள்ள தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூபா கூட்டுனால 16 ஆயிடுச்சு. ஆனா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரூ. 14,000க்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த Dimensity 7300 பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுவும் Realme P4X இருக்கு பார்த்தீங்களா, அந்த Realme P4X வந்த பிறகும் கூட நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா Realme P4X இதோட நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் குடுத்தாலுமே, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பண்ணது இதான். ஏன்னா Realme P4Xல 7000 mAh பேட்டரி இருக்கு. அதே மாரி நெறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா நெறைய பேரு இந்த இத பார்த்தீங்கன்னா வாங்குனாங்க. அதாவது Vivo ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்குனாங்க. இப்ப இந்த H சீரிஸ்ல H300 Pro வேற வந்திருக்கு. இதனால தான் யார்ட்ட போய் எந்த ஃபோன் பிடிக்கும், அதாவது எந்த கம்பேரிசன் பட்டாக்கி எந்த ஃபோன் பிடிக்கும்னு கேட்டாலுமே, இந்த இப்போ Oppoக்கும் Vivoக்கும் கம்பேரிசன் வருது அப்டின்னா, இந்த ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா Oppo தான் இருக்கும். நெறைய பேர் சொல்லுது Vivo தான். இதனால தான் பார்த்தீங்கன்னா யார்ட்ட கேட்டாலும் Vivo பிடிக்கும்னு சொன்னாங்க.